ஏன் தொட்டோம், என் மக்களை ஏன் தொட்டோம் அப்படின்ற ஒரு கரூர் சம்பவத்தை மேற்கோள் குறியிட்டு காட்டி தாவேக தலைவர் விஜய் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் அதே தாவைக்கா தலைவர் தான் காவல்துறையுடைய சிறப்பான பணிகள் குறித்து மெச்சத்தகுந்த பணி என்று பாராட்டினார். அதற்கு பின்பாக தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் எளிதாக இருந்தது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர்களே சிபிஐக்கு சென்று அவர்கள்தான் ஒரு பொறிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக தான் நாங்கள் பார்க்கிறோம். சிபிஐ வைத்து ஒருவேளை தாவேகாவை ஒன்றிய பாஜக அரசு தங்கள் பக்கம் இழுப்பதற்கு முயற்சி செய்யக்கூடும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. எனவே தாவேகாவை பொறுத்தவரையிலும் இன்னும் தொடர்ச்சியான அந்த அனுபவங்களை பெற்றாக வேண்டும். அந்த தொண்டர்களுக்கு அரசியல்படுத்தப்பட வேண்டும், ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட வெற்றிக் கழகத்துடைய நோக்கமாக நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இப்போ தாவேகாவில் இணைஞ்சிருக்காரு. இணைஞ்ச பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் மூத்த அமைச்சர்கள் அதாவது ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ மீண்டும் வந்து தாவேகாவில் இணைய போறாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காரணத்தினால் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்து அவர்களுக்கு தான் தெரியும். என்னை பொறுத்தும் அது குறித்த புரிதல்கள் இல்லை. இருந்தாலும் ஒரு மூத்த அரசியல் தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தவர், புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய கரம்பட்டி அரசியலுக்கு வந்தவர். இன்றைக்கு அதே பார்வையில் தொடர்ச்சியாக அந்த திரை பார்வையோடு இருக்கிறார் என்பது துரதிர்ஷ்டமான ஒன்றுதான். நான் கூட நினைத்தேன் அவர் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவார், அது ஒரு திராவிட இயக்கத்திற்கு ஒரு பலமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அது பொய்த்து போயிருக்கிறது. இருப்பினும் அவர் சேர்ந்திருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகத்தில் அவருடைய அனுபவங்களை தமிழக வெற்றிக் கழகம் பயன்படுத்தி கொண்டால் அந்த இயக்கத்திற்கு நல்லது என்பதையும் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.